வணக்கம். மின்னம்பலம் வலைவழியில ஒரு நிகழ்ச்சி. தலைவர்கள் மாணவர்கள் மத்தியில், அதாவது குடிமைப்பணி மாணவர்கள் மத்தியில உரையாடுவாங்க. அப்புறம் மாணவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த அமர்வில் அண்ணன் சீமான் பங்கேற்றாங்க. அதே போல திமுகவை சேர்ந்த ராசா பங்கேற்றாரு. ராசா பத்தி சொல்ல தேவையில்லை. சிறந்த பேச்சாளர், தர்க்கங்களை வலுவ வைக்கக்கூடியவர். அதே போல நல்ல நாடாளுமன்றவாதி அப்படின்னு பேர் எடுத்தவர். அப்புறம் உலக வரலாறுகளை கரைச்சி குடிச்சவர், சித்தாந்தங்களை கரைச்சி குடிச்சவர். அப்புறம் எல்லாத்த பத்தியும் விலாவரியா சொல்லக்கூடிய வல்லமை கொண்டவர். இப்படிப்பட்ட ராசா திணறினாரு அப்படின்னா ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. ஏன் திணறினாரு அப்படின்னா, ஆளும் அரசோட தவறுகளுக்கு குளறுபடிகளுக்கு அயோக்கியத்தனங்களுக்கு முட்டு கொடுக்க சொன்னா எந்த பேச்சாளனும் எந்த சிறந்த தர்க்கவாதியும் திணறத்தான் செய்வான். அதனால ராசாவும் திணறினாரு. அவர் விதிவிலக்கு இல்லை. அவர் திணறதை அப்பட்டமா பார்க்க முடிஞ்சுச்சு. கேள்விக்கு பதில் சொல்லாம ஆவேசமானார். அப்புறம் ஆங்கிலத்துல பேசினார். அப்புறம் இதுதான் பதில் அப்படின்னு முடிச்சிட்டாப்புல. அப்படி என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா, புதுசா ஏதாவது ஒன்னை கண்டுபிடிச்சு கேட்டாங்களான்னா இல்லை. இங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பல முறை எழுப்பப்பட்ட கேள்வி, சமூக ஊடகங்கள்ல திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி. மணிப்பூருக்கு மோடி போகல, அதே போல வேங்கவேலுக்கு ஏன் ஸ்டாலின் போகல அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாப்புல, மணிப்பூரையும் வேங்கவேலையும் ஒப்பிட முடியாது, ரெண்டும் வெவ்வேறுங்கிறார். ஒரு விதத்துல சரிதான். ஏன்னா மணிப்பூர்ல ஆளக்கூடிய அரசே திட்டமிட்டு அதை பண்ணிச்சு, துணை நின்னுச்சு. ஆனா வேங்கவேல்ல அரசு பண்ணல, யாரோ ஒருத்தன் பண்ணிட்டான், அரசு பண்ணல. அப்ப ரெண்டும் வெவ்வேறுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அடுத்த இன்னொன்னு சொல்றாப்புல, இங்க திருமாவா இருக்கட்டும், எந்த சாதி தலைவரா இருக்கட்டும், போற போக்கில் திருமாவ சாதி தலைவர்னு சொல்லிட்டாப்புல. விசிகாரங்க கொந்தளிக்கிறாங்க. எங்க தலைவர் எல்லா பிரச்சனைக்குமா பேசுறாரு, குரல் எழுப்புறாரு, அவர் எப்படி சாதி தலைவர்னு சொல்லலாம்? அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமா அவர் பேசிருக்காரு, போராடி இருக்காரு, எல்லா பொது பிரச்சனைக்குமா களத்தில் இருக்காரு. அப்படிப்பட்ட திருமாவை எப்படி சாதி தலைவர்னு சொல்லலாம்? அதுவும் ராசாவே சொல்லலாமா அப்படின்னு அவங்க குமுறி கொந்தளிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா ராசா என்ன சொல்றாருன்னா, திருமாவா இருக்கட்டும், எந்த சாதி தலைவரா இருக்கட்டும், யாரு பண்ணாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? யாரு பண்ணாங்கன்னு சொல்ல முடியல உங்களால. அப்படி இருக்கப்ப ஏன் கேக்குறீங்க? அப்ப நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றம் நடந்துச்சுங்கிறத மட்டும்தான் விசாரணை சொல்ல முடியும். அது காவல்துறையோ சிபிசிஐடியோ என்ஐஏவோ சிபிஐயோ இது மாதிரி குற்றம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல கூடுதலாக விவரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா யாரு பண்ணாங்க அப்படிங்கிற சந்தேக பார்வை கொண்டு இவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா குற்றத்தையும் சொல்லி யாரு பண்ணாங்கன்னு சொன்னா இவங்க கஷ்டமே படாம போய் கைது மட்டும் பண்ணிட்டு வந்துருவாங்களாம். அப்படிதான் இருக்கு சொல்றதா இருக்கும். அங்க வேங்கவேல்ல யாரு பண்ணாங்கன்னு உங்களால சொல்ல முடியலங்கிறார். மக்கள் எப்படி சொல்ல முடியும்? குற்றம் நடந்தது தெரியுது, மக்கள் புகார் தான் தரலாம். விசாரணை தான் கண்டறிஞ்சு அவன் புலனாய்வு பண்ணி அவன் தோண்டி துருவி யாரு பண்ணான்னு அவன் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அவனை கைது பண்ணி சிறைப்படுத்தணும். அவன் வேலை யாரோடது? அரசின் விசாரணை பார்க்கக்கூடிய காவல்துறையோடது. ஆனா அதை காவல்துறை பண்ணிச்சான்னா பண்ணல. டிசம்பர் 26, 2022 இந்த சம்பவம் வெளில வருது. இப்ப 4 ஆண்டு காலம் ஆகி போச்சு. இன்னும் 3 மாத காலத்துல ஆட்சியே முடிய போகுது. இப்ப வரைக்கும் அது தொடர்புடைய யாரையும் கைது பண்ணல. கைது பண்ணலங்கிறது ஒரு பக்கம். அதை கடந்து யாரு புகார் சொன்னாங்களோ, யாரு குற்றம் சுமத்தினாங்களோ, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த தரப்பையே குற்றவாளி குண்டில் ஏற்றிருக்கிறது இந்த ஆளக்கூடிய திமுக அரசு. சிபிசிஐடி தாக்கல் பண்ண குற்ற பத்திரிகையில பாதிக்கப்பட்டவங்க பேர் தான் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க பேர் தான் இருக்குது, புதுசா யாரையும் கண்டுபிடிக்கல. அப்ப மலத்தை கலந்ததை விட கொடும் அநீதி இதுதான். ஏன்னா இனிமே இதே போல தமிழ்நாட்டில் எங்காவது ஒரு இடத்துல எவனாவது மலத்தை கலந்துட்டா, இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு கொடுமை பண்ணிட்டா, முதல் சந்தேக பார்வை யார் மேல வரும்? பாதிக்கப்பட்ட ஆதி தொல்குடி மீது. அப்ப மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இந்த திமுக அரசு உருவாக்குது. அப்ப இந்த வேங்கவேல்ல ஸ்டாலின் ஏன் போகல அப்படிங்கிற கேள்வி ஏன் பிறகுது? வேங்கவேல் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. 2022 டிசம்பர் மாசம் அந்த கொடுமை வெளிச்சத்துக்கு வருது. வந்த உடனடியா யார் பண்ணானோ அவனை கைது பண்ணி அவன் மேல நடவடிக்கை எடுத்து வழக்க விரைவா முடிச்சு அவனுக்கான தண்டனை பெற்றுத்தரும் சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும்.
அவனை கைது பண்ணி தன்னையை பெற்றுத்தருவதற்கான வேலைகளில் இறங்கியிருந்தா முடிஞ்சிருக்கும். ஸ்டாலின் ஏன் போகல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீதி கிடைச்சிச்சு. நீதி கிடைச்ச பிறகு ஸ்டாலின் போனாலும் போகலனாலும் பிரச்சனை நிலைப்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி ஆக்கியாச்சு. அப்புறம் அங்க சாதி பிரச்சனை இல்லை அப்படின்னு வன்கொடுமை தடை சட்டம் அப்படிங்கிற அந்த பிரிவு பொருந்தாது அப்படின்னு அதையும் நீக்கி விட்டாச்சு. அப்ப ஸ்டாலின் ஏன் போலங்கிற கேள்வி பிறக்கத்தான் செய்யும். இதே ஐயா ஸ்டாலின் வந்து கேரளாவில் வைக்கம் நூற்றாண்டு விழாவுக்கு போறாரு. இந்த பக்கம் சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் போட்டி ஒரு முறைக்கு 2 முறை 3 முறைன்னு போய் உட்கார்ந்து பாக்குறாரு. பன்வாரிலால் புரோஹித் அதிமுக ஆட்சி காலத்தில் அடாவடித்தனம் பண்ண ஆளுநர். அந்த ஆளுநருக்கு எதிராக தான் திமுக வந்து கருப்பு கொடி காட்டுச்சு. அந்த ஆளுநரோட இல்ல திருமணம் பஞ்சாப்ல நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி பஞ்சாபுக்கு போறாரு. இவங்க யாரு ஏன் வேங்கவேலுக்கு போல? சமூக நீதி அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்கல்ல. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு கவலைப்படாதீங்க, இந்த அரசு உங்களோட நிற்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள தேற்றி ஆறுதல் சொல்லி அவங்க வீட்டுல தலையில உட்காந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு கவலை தண்ணி எடுத்து குடிச்சு அவங்கள தேற்றி இருந்தா ஆற்றுப்படுத்தி இருந்தா எந்த எந்த குடிநீர் தொட்டில மலத்தை கலந்தாலும் அந்த தொட்டியை அதை உடைச்சு தகர்த்துட்டு ஒரு பொதுவா எல்லா மக்களுக்குமான பொது தொட்டியை வந்து அமைச்சு கொடுத்திருந்தா குறைந்தபட்சமா சமூக நீதி என்று பேசுவதற்கான தார்மீகம் வந்திருக்கும். அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடிநீர் தொட்டியை பார்த்தா எல்லாருக்கும் மலங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். சாப்பிட்றப்ப வந்து யாரும் வந்து அந்த மலத்தை பத்தியோ அந்த கழிவறை பத்தியோ யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அருள்படைவாங்க, சாப்பிட முடியாம அருள்படைவாங்க. ஆனா அவங்களை யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றப்ப தண்ணியை குடிக்க போனா அவங்களுக்கு மலம் கலந்த தண்ணி தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மலத்தை கலந்ததுக்கு போல விஷத்தை கலந்துக்கலாமே, நாங்க செத்து விருப்பமேங்கிறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் வேங்கவேல் அப்படின்னு கேட்டா ஏறங்க பாக்குறாங்க. ஏற்கனவே வந்து சமூகத்துல வந்து சாதி அடிப்படையில ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் இப்ப மலத்தை கலந்து அவங்களை இன்னும் காயப்படுத்திருச்சது. அப்ப அவங்களால நிமிர்ந்து நிக்க முடியல. அப்ப அந்த நிமிர்வை வந்து தர வேண்டிய பொறுப்பு அரசோடது. ஆனா அந்த நிமிர்வை அரசு தராம மேலும் தாழ்த்துது, மேலும் வீழ்த்துது. எந்த ஊருக்கு அவங்களால போக முடியல, போனா அதை கேட்கறாங்க அப்படின்னு அவ்வளவு வழியோட சொல்றாங்க. கடந்த டிசம்பர் மாசம் வந்து விகடன்ல, ஜூனியர் விகடன்ல வந்து இயக்குனர் இரா சரவணன், அண்ணன் சரவணன் வந்து அங்க களத்துக்கு போய் அவங்க கிட்ட கருத்து வாங்கி அதை பயிர் பண்ணிருக்காங்க. விகடன்ல வந்து ஒரு கட்டுரையா வந்திருக்கு. அந்த கட்டுரையில அவங்க சொல்றாங்க, அதாவது பிரபாகரன் ஒருத்தர், ஒரு இளைஞர் புதுக்கோட்டை காந்தி நகர்ல பொண்ணு பார்க்க போயிருக்காரு. பொண்ணு பார்க்க போனப்ப இவர் வந்து வேங்கவேலை சேர்ந்தவர்னு தெரிஞ்ச உடனே இல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த சம்பந்தத்தை முடிச்சுக்கிறாங்க. அதே போல அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளவு கொந்தளிக்கிறாங்க, அவ்வளவு குமுறுறாங்க, அவ்வளவு மன கஷ்டப்படுறாங்க. என்ன கூத்து அப்படின்னா, இதுல வந்து திமுகவை சேர்ந்தவே இருக்காரு. திமுகவை சேர்ந்த ஒரு ஐயா சொல்றாரு, பேர் வந்து சதாசிவம். நான் 1972 நான் திமுக காரன், கிளை செயலராக இருந்தேன். என் கட்சியை அப்படி பண்ணிடுச்சேன்னு திமுக கரவெட்டியை தூக்கி போட்டுட்டு கட்சியை விட்டு விலகிட்டேன். எல்லாத்தையும் ஓட்டாவே பார்க்கறதுக்கு பேரா ஆட்சி. பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்காம அவங்க மேலேயே பழியை சுமத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாப்பு கண்காணிப்புன்னு ஊரையே நாசம் பண்ணியிருக்காங்க. வேற சாதிக்காரன் தான் தலித் மக்கள் குடிக்க தண்ணியில மலத்தை கலந்தான்னு நிரூபிக்க இவங்களுக்கு லேட் ஆகாது. ஆனா அந்த உண்மையை நிரூபிச்சுட்டா அந்த சமூகத்தோட ஓட்டு விழாது அஞ்சுறாங்க, பயப்படுறாங்க. இதுக்கு எதுக்கு மாநில அரசு மக்கள் அரசு சொல்லிக்கணும் அப்படின்னு கேட்கிறாப்புல. அதாவது ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட முடியும் யாருன்னு. ஆனா அதை பண்ணிட்டா அந்த சமூகத்து மக்களோட வாக்கு வேணும்ட்டு பண்ண மாட்டாங்க. நான் 72 நான் திமுக காரன், கிளச்சலா இருந்தேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் கரவெட்டியை தூக்கி போட்டேன். என்ன சார் இங்க மாநில அரசு மக்கள் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி மீதான தனது அதிருப்தியை வெளிப்படுத்தாரு திமுகவோட மூத்த உறுப்பினர். இதான் அந்த ஆட்சியோட லட்சணம். அந்த ஊருக்கு எளிதா யாரும் போக முடியாது, யாரும் எளிதா போக முடியாது. காஷ்மீர்ல இருப்பது போல ஒரு நிலைமை தான். யாரு போனாலும் உங்க ஆதார் கார்டை கொடுங்க, நீங்க வேங்கவேலான்னு கேட்பாங்க. வேங்கவேலுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களை அனுபவிப்பாங்க. அதே ஊர்ல அந்த ஊர்ல வந்து திருமணம் ஏதாவது சுபகாரியம் அப்படின்னா அந்த சுபகாரியத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க, அவங்க எப்ப போவாங்க, இது போன்ற விவரங்களை வந்து காவல்துறைக்கு சொல்லணும். ஒரு கண்காணிப்புக்குள்ள இயல்பான இல்ல சூழல் இல்லாம ஒரு அசாதாரணமான சூழல்ல வந்து இந்த வேங்கவேல் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து முழுக்க வந்து திமுக அரசு தான். இதுல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க புதுக்கோட்டையை சேர்ந்த அமைச்சர் மெய்யநாதன் வந்து ஊருக்குள்ளே போலையா, இளைஞனுக்கிட்டாப்லையா.
அந்த பக்கம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ள வந்து இந்த கிராமத்து மக்கள் வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க, பெருசா கொண்டு போயிட்டாங்க. அப்பவே அதுல ஒரு ஆளை பிடிச்சி நீங்க இது பண்ணி இருந்தா, கைது பண்ணி இருந்தா நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு யார பாதிக்கப்பட்டவங்களே கைது பண்ண வேண்டிய தானே கேட்கிறாப்புல. கடைசியில வழக்கோட போக்கு அப்படிதான் போய் நிக்குது. அதுல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர்கிட்ட நாங்க பணம் தர்றோம், இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்க அப்படின்னு பேரம் பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாப்புல, நான் ஒத்துக்கிட்டா இனிமே எல்லா தலித் மக்களுக்கும் இந்த நிலைமை தான், எந்த ஊர்ல பாதிக்கப்பட்டாலும் முதல்ல அவங்களே குற்றவாளியை ஆக்கிடுவாங்க, சந்தேக பார்வையா அந்த பக்கம் போயிடும் அப்படிங்கிறாப்புல. இப்ப அரசியல் லட்சணம் இப்படிதான் இருக்குது. எதுக்கு சொல்றப்ப ஐயா ஸ்டாலின் போட்ட ட்வீட் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 2017 போட்டிருக்காப்புல, நெடுவாசல் மக்கள் போராட்டம், கதிராமங்கலம் மக்கள் போராட்டம், நீர்த்தெழுக்கிறான போராட்டம், இப்போது கன்னியாகுமரி மீனவ மக்களின் துயரம் என்று தொடர்ந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் நேரங்களில் மக்களை நேரில் சந்திக்காமல் இருப்பதுதான் ஒரு அரசியல் வழிநடத்தும் முதல்வருக்கு அழகா அப்படிங்கிறாப்புல. நெடுவாசல், கதிராமங்கலம், நீர்த்தெழுக்கிறான போராட்டம், கன்னியாகுமரி மீனவ மக்களோட துயரம், இது எல்லாத்தையும் பாதிப்புக்குள்ளாகிற மக்களை நேர்ல போய் சந்திக்காம இருக்கிறதான் ஒரு முதலமைச்சருக்கான அழகா அப்படின்னு கேட்கிறாப்புல. யார் கேட்கிற? அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் கேட்கிறாப்புல. ஆனா இன்னைக்கு வேங்கவேலுக்கு போக மாட்டேங்கிறாப்புல. போகலைங்கிறத தாண்டி அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரல. அதான் முதன்மை. நீதியவும் பெற்றுத்தரல, அந்த மக்களை நேரில் சந்திச்சு அவங்களை ஆற்றுப்படுத்தவும் இல்லை. ஆனா பொழுதனைக்கும் விளிம்புநிலை மக்களை மேம்பாடு, உயர்வு அப்படின்னு வியாக்கியானங்கள். வேங்கவேலுக்கு கிராமத்து மக்களுக்கு நீதி கிடைக்கல, மேல்பாதியில கோயிலுக்குள்ள போக முடியாம தவிக்கிறாங்கல்ல ஆதி தொல்குடி மக்கள், அவங்களுக்கு நீதி கிடைக்கல. தூய்மை பணியாளருக்கும் நீதி கிடைக்கல, செவிலிகளுக்கு நீதி கிடைக்கல, ஆட்சியர் பெருமக்கள் நீதி கிடைக்கல. ஆனா அந்த ஆட்சி வந்து சமூக ஆட்சி, மக்களுக்கு ஆனாட்சி, பாரு போற்றும் நல்லாட்சி. யார் சொல்லுவா? இதெல்லாம் அவங்களே சொல்லிக்குவாங்க. அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி சொல்றப்ப, அதிமுக ஆட்சி துப்புக்கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடியே சாட்சின்னு. அதே போல இந்த வேங்கவேல் கொடுமைங்கிறது இந்த வெக்கங்கட்ட ஆட்சிக்கான சாட்சி அப்படின்னு சொல்லலாம். இதோட கூடுதலா ராசா இன்னொன்னு சொல்றாப்புல. என்ன சொல்றாப்புலன்னா, பொது தொகுதியில ஏன் வந்து தலித்துகள் நிக்க முடியல அப்படின்ற கேள்வியை வந்து மாணவர்கள் மத்தியில வைக்கப்படுது. மாணவர்கள் வந்து இந்த கேள்வி வைக்கிறாங்க, பொது தொகுதியை ஏன் தலித்து போட்டுட முடியலங்கிறது. அது நியாயமான கேள்விதான். ஏன்னா தனி தொகுதிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தொகுதி. ஆனா வந்து பொது தொகுதிங்கிறது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளடக்கிய தொகுதி தான். பொது தொகுதியில வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் போட்டி போடலாம், ஒடுக்கப்பட்ட மக்கள் போட்டி போடலாம், பழங்குடி மக்கள் போட்டி போடலாம், எல்லாரும் போட்டி போடலாம். அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தொகுதி இல்ல, பொது தொகுதி தான். ஆனா பொது தொகுதினா அல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் போட்டி போட முடியாத நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அதை பத்தி கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு சொல்றாப்புல, எனக்கு வந்து கலைஞர் வந்து பொது தொகுதி தரேன்னு சொன்னாரு, நான் தான் வந்து நீலகிரியில வந்து அவன் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, எங்க தாத்தாவெல்லாம் அங்கதான் இருந்தாரு. அப்ப அந்த நீலகிரி மக்களுக்கு, அந்த தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு வந்து ஏதாவது பலங்கிறதுக்காகத்தான் நான் வந்து பொது தொகுதியில வேண்டாம்ட்டு தனி தொகுதியான நீலகிரிக்கு போனேன் அப்படின்னு ஒரே ஊட்டா ஊட்டி தெளிக்காப்புல. அந்த நொடியிலேயே அங்க நெறியாளுக்கு செஞ்ச கலையரசி வந்து உண்மையா சார் அப்படின்னு கேட்ட உடனே மாணவர்கள் வந்து அப்படியே சிரிக்கிறாங்க, சிரிப்பலை கேட்குது. ராசா ஒரு நிமிஷம் திகச்சு போய், நீங்க அப்படி கேட்டதால அது போய் ஆயிராது அப்படின்னு மனுப்புறாப்புல. இப்ப இதோட உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தா, ராசா 96ல வந்து பெரம்பலூர்ல போட்டி போட்டிருக்காரு, வெற்றி பெறாரு. 98ல பெரம்பலூர்ல போட்டி போட்டிருக்காரு, தோல்வி அடைஞ்சிட்டார். 99 பெரம்பலூர் போட்டி போட்டிருக்காரு, வெற்றி பெற்றாரு. 2004ல பெரம்பலூர் போட்டி போட்டிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. இப்படி 96, 98, 99, 2004ன்னு 4 முறை பெரம்பலூர்ல இதே ராசா போட்டி போடுறாரு. இந்த 4 முறை போட்டி போடுறப்ப ஒரு முறை கூட நாம வந்து நீலகிரிக்கு போனா நம்ம முன்னோர்கள்லாம் அங்கதான் கஷ்டப்பட்டாங்க, அப்ப அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணல. 4 முறை போட்டி போட்டப்ப. அதுக்கு முன்னாடி 2008ல தொகுதி மறுசீரமைப்பு படி அது வரைக்கும் தனி தொகுதியா இருந்த பெரம்பலூர் வந்து பொது தொகுதியா மாற்றப்படுது. பொது தொகுதியா மாற்றப்பட்ட பிறகு 2009, 2014, 2019, 2024 வரைக்கும் இப்ப 4 முறையும் அந்த நீலகிரி தனி தொகுதி தான் போட்டி போட்டாரு. அப்ப அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம், நம்ம நீலகிரி மக்களுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம், நம்ம முன்னோர்கள்லாம் அங்கதான் கஷ்டப்பட்டாங்கிறது எப்ப ராசாவுக்கு தெரிய வருதுன்னா, 4 முறை பெரம்பலூர்ல போட்டி போட்டு அந்த பெரம்பலூர் தொகுதி வந்து தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதியா தொகுதி மறுசீரமைப்புல மாற்றப்பட்ட பிறகுதான். ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்புல தனி தொகுதி வந்து பொது தொகுதியா மாற்றப்படலன்னா ராசாவுக்கு வந்து அங்க நம்ம முன்னோர்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, தோட்ட தொழிலாளர்கள் வந்து கஷ்டப்படுறாங்கிறது தெரியாமலே போயிருக்கும்.
என்ன மாதிரி உருட்டு, என்ன மாதிரி புரட்டு. அதனால ராசா தடை சிறந்த பேச்சாளர் இருக்கலாம், அவற்றை வாத திறமை இருக்கலாம். ஆனா அவங்க தரப்புகிட்ட நியாயம் நேர்மைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை.